தமிழகத்தில் தொல்லியல் துறை தேடுதலின் போது வெளிவந்த கன்னட கல்வெட்டு ஆச்சரியமடைந்த ஆய்வாளர்கள். குறிப்பிட்ட பகுதியில் கன்னடர்கள் வாழ்ந்ததும் ஆளுமை செலுத்திய 500 வருட வரலாறு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சில்வார்பட்டியில்தான் சுமார் 500 ஆண்டுகால பழமையான கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கன்னட கல்வெட்டு ஆய்வாளர்களால் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் வே ராஜகுரு கூறும்போது, விநாயகர் கோவிலில் உள்ள நிலவரையில் 3 அடி உயரம் 2.5 அடி அகலம் உள்ள ஒரு பலகை கல் உள்ளது. இது கோவில் சுவருடன் வைத்து பூசப்பட்டிருக்கிறது. இக்கல்லின் மேற்பகுதியில் சிவலிங்கம், சூரியன், சந்திரன் ஆகியவை கோட்டு உருவங்களாக வெட்டப்பட்டுள்ளன. அதன் கீழே 4 வரியில் ஒரு கன்னட கல்வெட்டு உள்ளது. இந்த கல்வெட்டை மத்திய தொல்லியல் துறையின் சென்னை பிரிவு கல்வெட்டு ஆய்வாளர் ஏசுபாபு படித்து காட்டினாராம். அதில் ஸ்ரீ ஹாலபையா கவுண்டரின் ஆளுமைக்குள் உள்ள கிராமத்தின் எல்லை கல் என்பது பொருளாம். கன்னட மொழியில் எழுதப்பட்ட இந்த கல்வெட்டின் எழுத்தமைதி கொண்டு இது கிபி 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் அவர் தெரிவித்தாராம். மேலும் இது குறித்த விரிவான தேடுதலில் விஜயநகர நாயக்கர் ஆட்சி காலத்தில் ஊர் நிர்வாகத்திற்காக நாட்டாண்மை என்ற பதவி இருந்ததாம். இவர்களை மன்னர் அல்லது பாளையக்காரர்கள் நியமித்தார்களாம். இவர்களின் பொறுப்பில் 1 முதல் 5 ஊர்கள் வரை இருந்துள்ளன. இம்மன்னர்களின் செப்பேடுகள் மூலம் இதை அறிய முடிகிறதாம். அப்போதைய இவ்வூரின் ஆட்சியாளராக ஸ்ரீஹாலபய கவுண்டர் என்பவர் இருந்திருக்கலாம் என்றும், இவர் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கர்நாடகாவில் இருந்து இங்கு வந்து குடியேறியவர்களாக இருக்கலாம். அச்சமயம் இந்த ஊரில் விநாயகர், கதிர் நரசிங்க பெருமாள், சென்றாய பெருமாள் கோவில்கள் கட்டப்பட்டு வழிபாட்டில் இருந்துள்ளன. அதன் பின் அவை அழிந்து போயிருக்க கூடும் என்றும் விரிவான தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கை யாழ்ப்பாணத்தில் களை கட்டி இருக்கும் மாம்பழ திருவிழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் ஆண்டி கோலத்தில் சென்ற அழகன். இலங்கை வரலாற்றில் தமிழ் மன்னனின் தலைநகர் என்று சிறப்பு பெற்றது இந்த நல்லூர்.